சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. கருங்குழலி, இனி நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நாம் இருவரும் வீரபாகு வீட்டிற்கு நேரிலேயே சென்று பேசிவிட்டு வந்ததால் அவர்கள் மிரண்டு போயிருப்பார்கள். உண்மைதான் தந்தையே. நீங்கள் யார்? இந்த பாண்டிய பேரரசின் சேனாதிபதி. தாங்கள் இங்கு இருப்பதால் தான் எந்த நாடும் இங்கு படையெடுத்து வருவதில்லை. குறுநில மன்னர்கள் பேரரசின் மீது படையெடுத்தால் அதன் பின் அடையாளமே தெரியாமல் அழிக்கப்பட்டு விடுவோம் என்று பயந்து நடுங்குகிறார்கள். நீ சொல்வது சரிதான். அருமையாக சொன்னாயம்மா. இப்பொழுது உண்மையில் என் மனமெல்லாம் யாராவது நம் மீது படையெடுத்து வரமாட்டார்களா? நாம் நம் வீரத்தை மீண்டும் வெளிப்படுத்தி ஏதாவது வீர சாகசத்தை சாதித்து காட்ட மாட்டோமா என்று என் மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது. தந்தையே, அந்த வீரபாகு அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பல வீரர்களுக்கு பயிற்சி தந்து உங்களிடம் அனுப்பி கொண்டிருக்கிறார். நீங்களும் மாமன்னரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவர்களை உங்கள் படையில் சேர்த்துக் கொள்கிறீர்கள். இந்த நிலை இப்படியே நீடித்தால் பிறகு உங்களின் நிலை தாழ்ந்துவிடும் அல்லவா? அவன் மாமன்னரின் தமக்கையின் கணவன் என்பதால் நான் எதுவும் பேசாமல் இருக்கிறேன். அதற்காக என் மகனுக்கும் மகளுக்குமே பிரச்சனையை ஏற்படுத்தினால் அதை பார்த்து கொண்டு நான் பேசாமல் இருக்க மாட்டேன். அதனால்தான் உன்னையே அழைத்துச் சென்று நேரில் பேசியதும் அவன் அப்படியே அடங்கி போய்விட்டான் அல்லவா? அதற்கு காரணம் அது மட்டுமல்ல தந்தையே. அவர்களால் பாதிக்கப்பட்ட பணிப்பெண் இன்னும் நம் பாதுகாப்பில் தான் இருக்கிறாள் என்று சொன்னதும் தான் அவர்கள் மிரண்டு போனார்கள். இனி அவர்கள் நம் பிரச்சனைக்கே வரமாட்டார்கள். வணக்கம் சேனாதிபதியாரே. வீரனை, ஏன் இப்படி பதட்டமாக வந்திருக்கிறார்? சேனாதிபதியாரே, தாங்கள் ஒரு பணிப்பெண்ணை பாதுகாப்பாக வைத்திருக்க சொன்னீர்கள் அல்லவா? ஆமாம். அவளுக்கு என்ன? அந்த பணிப்பெண் பணிப்பெண்ணுக்கு என்ன? முழுமையாக சொல். அவள் இறந்து கிடக்கிறாள். வீரனே, என்ன சொல்கிறாய்? ஆமாம், என்னவாயிற்றென்றே தெரியவில்லை. நான் காலையில் சென்று பார்த்தபோது அவள் இறந்து கிடந்தாள். இது நிச்சயமாக அந்த வீரபாகுவின் வேலைதான். நம் கணக்கு தவறாக போய்விட்டது. அந்த குடியவன் வீரபாகு இரவோடு இரவாக சென்று அவளை கொன்றிருக்க வேண்டும். அவள் உயிரோடு இருப்பதால் தானே நாம் மிரட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த வீரபாகு இப்படிப்பட்ட செயலை செய்திருக்கிறார். இப்பொழுது என்ன செய்வது? அதுதான் தந்தையே எனக்கும் புரியவில்லை. தந்தையே, முதலில் அந்த பணிப்பெண் இருக்கும் இடத்திற்கு சென்று அங்குள்ள நிலை என்ன, அவள் எப்படி இறந்தாள் என்று பார்த்துவிட்டு வரலாமா? வாருங்கள். வாருங்கள் சேனாதிபதியாரே, தாங்களே வந்து பாருங்கள். வேளிர் குல ராணிக்கு இந்த விஜயபூபதியின் பணிவான வணக்கம். அழந்தூர் வேளாருக்கு என் நன்றியை எப்படி தெரிவிப்பதென்றே தெரியவில்லை. எதற்கு? தங்கள் நண்பர் முறைப்படி என்னை ராணியாக்குவதற்கு முன்பே தாங்களே தங்கள் வாக்கால் என்னை வேளிர் குல ராணி என்று சொல்லிவிட்டீர்களே. அது மட்டுமின்றி இன்னும் என்ன? எங்கள் திருமணத்திற்கும் அதையடுத்து நடக்கவிருக்கும் பட்டத்து ராணியாக அமர வைக்கும் நிகழ்ச்சிக்கும் தாங்கள் மட்டும் இருந்தால் போதாது, தங்களோடு இணைந்திருக்கும் வேளிர்கள் அனைவரையும் அழைக்க வேண்டும் என்று சொன்னீர்களாமே. அதற்குள் இந்த விஷயத்தை உன்னிடம் யார் சொன்னார்கள்? இதென்ன கேள்வி? என்னிடம் வந்து இதை சொல்லக்கூடியவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? உங்கள் நண்பர்தான். நீங்கள் மனம் மாறிவிட்டீர்கள் என்ற மகிழ்ச்சியில் என்னிடம் வந்து இந்த செய்தியை சொன்னார். நீயும் அதை கேட்டு மகிழ்ந்து போயிருப்பாயே? இல்லையே. ஏன்? பாம்பின் கால் பாம்பறியும், முள்ளை முள்ளால் எடுப்பது போல
என் சூழ்ச்சியை முறியடிக்க நீங்கள் ஒரு சூழ்ச்சியை தொடங்கியிருக்கிறீர்கள் என்பதை அவர் சொன்ன மறுகணமே நான் புரிந்து கொண்டேன். ஓ, நீ சாமர்த்தியசாலிதான். பாவம், ஆனால் உங்கள் நண்பர் இந்த விஷயத்தில் சாமர்த்தியசாலி அல்ல என்பது நன்றாக தெரிகிறதே. தாங்கள் மனம் மாறிவிட்டதாக மனப்பூர்வமாக நம்புகிறார். உங்கள் நட்பின் மீது அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு. இருங்கவேலுக்கு என் நட்பின் மீது உள்ள நம்பிக்கைக்கு நான் எப்போதும் உண்மையாக இருப்பேன். ஆஹா, அப்போது உன்னை திருமணம் செய்து கொள்ளக் கூடாது என்று தடுத்தது கூட இருங்கோவேலிடம் உள்ள நட்பின் காரணமாகத்தான் என்பதை உன்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஓஹோ, நட்பை மதிப்பவர்தான் நண்பரின் விருப்பத்திற்கு குறுக்கே நின்று அதை தடுக்க பார்க்கிறீர்களோ? நண்பன் பொருத்தமற்ற காரியத்தில் ஈடுபடும் போது அதை தடுத்து நிறுத்துவதுதான் உண்மையான நண்பனின் கடமை. புலவரின் மகளான உனக்கு நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்ற குறள் தெரிந்திருக்க வேண்டுமே. அதுவும் தெரியும். அதே திருக்குறளில் தீ நட்பு கூடா நட்பு என்று வள்ளுவர் பாடியிருப்பதும் தெரியும். அத்தகைய நட்புதான் உங்களுடைய நட்பு என்று அவர் நினைக்கும் காலம் விரைவில் உருவாகும். அதுவரை உன்னை இங்கு விட்டு வைத்தால்தானே. பயப்படாதே, மறுபடியும் நான் கட்டாரியோடு வரமாட்டேன். இனி அது எங்கள் நட்பையே வெட்டும் வாளாக மாறிவிடும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். புத்தி சாதுரியத்தால் தான் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று நினைக்கும் உன்னை அதே புத்தி சாதுரியத்தை கொண்டு விரட்டுவேன். நான் வகுக்கும் அரசியல் வியூகத்தின் முன்னால் நீ சின்னஞ்சிறு புழு போல அடையாளம் இல்லாமல் நசுங்கி போவாய். என்னை நீ மிகவும் குறைத்து எடை போட்டிருக்கிறாய் விஜயபூபதி. உன் நண்பர் நீ மாறிவிட்டதாக சொன்ன உடனேயே அதற்கு பின்னால் ஏதோ திட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். அந்த வியூகத்தை எப்படி உடைத்துக் கொண்டு வர வேண்டும் என்பது எனக்கு தெரியாதா என்ன? ஆனால் அதை அவ்வளவு எளிதாக கண்டுபிடித்து விட முடியாதே. அதன் நோக்கம் இதுதான் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பே உன் மகாராணி கனவு சிதைந்து போய்விடும். எங்கிருந்து வந்து யாருக்கு மனைவியாக பார்க்கிறாய்? எந்த நாட்டிலிருந்து வந்து எந்த நாட்டிற்கு ராணியாக பார்க்கிறாய்? உன்னுடைய நாட்டிற்காவது நீ உண்மையாக இருக்கிறாயா? எந்த சோழ நாட்டின் பணிக்காக வந்தாயோ, எந்த சோழ மன்னனுக்காக ராஜ விசுவாசத்தோடு உளவு பார்க்க துணிந்தாயோ, அந்த நாட்டிற்கே துரோகம் செய்ய துணிந்து விட்டாய். எப்படியாவது வேளிர் குல ராணியாகிவிட வேண்டும், அரச வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பகைவனான இருங்கோவேளையே மணந்து கொள்ள துடிக்கிறாயே. சொந்த நாட்டையே காட்டிக் கொடுக்க துணிந்த நீ வேளிர் குடிக்கு மட்டும் உண்மையாகவா இருக்கப் போகிறாய்? போதும், நிறுத்து. நான் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? அப்படியானால் சொல், எதற்காக இருங்கோவேளை மணக்க பார்க்கிறார்? அதையே நான் உன்னிடம் சொல்ல வேண்டும்? அது எனக்கும் அவருக்கும் இடையில் உள்ள பிரச்சனை. நான் அவரை மணந்து ராணியான பின் எல்லோருமே ஒரு நாள் அதை தெரிந்து கொள்வீர்கள். இன்னமும் அது நடந்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயா? இருங்கோவேளை உன்னை விரட்டி அடிக்க நீ அவமானத்தோடு தலை குனிந்து இங்கிருந்து வெளியேறும் போது அந்த காட்சியை கண்டு கை கொட்டி சிரிக்கத்தான் போகிறேன். யார் யாரை விரட்டி அடிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பார்ப்போம் பார்ப்போம். மகாராணியாக போகிறாளாம், மகாராணி. மகேந்திரா, மகேந்திரா, மகேந்திரா. மகேந்திரா, இவர்கள் வருவார்கள் என்பதை நான் எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் வந்து விட்டார்களே. தந்தையே, அந்த மார்த்தாண்டரின் முகத்தை பாருங்கள். சிறிதளவு கடுகை எடுத்து அவர் முகத்தில் போட்டால் படபடவென்று வெடித்துவிடும். அவ்வளவு கோபத்தில் வந்திருக்கிறார். எப்படி இருந்தால் என்ன, அதற்கு மேலே ஆவேசம் காட்ட நம்மால் முடியாதா என்ன? நீ பேசாமல் இரு, நான் பார்த்துக் கொள்கிறேன். வாருங்கள் மார்த்தாண்டரே, வாருங்கள். எனது இல்லத்திற்கு வருவதற்கு நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதிலும் மகள் கருங்குழலியையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ முக்கியமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். என்னால் ஆகக்கூடிய காரியம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நிறுத்துங்கள். செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டோம். இனி நம்மை எதுவும் செய்ய முடியாது என்று எகத்தாளமாக பேசுகிறீர்களா? தந்தையே, என் கண் முன்னால் தங்களை அவமதிப்பதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது.
இனி ஒரு வார்த்தை தவறாக பேசினாலும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். பேசாமல் இரு மகேந்திரா. என்ன இருந்தாலும் அவர் இந்த பாண்டிய பேரரசின் பிரதம சேனாதிபதி அல்லவா? அத்தோடு நம் வீடு தேடி வந்திருக்கிறார். இங்கு நாம் அவரை அவமதிப்பது முறையாகாது மகேந்திரா. நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீர்களே தளபதியாரே, சொல்லுங்கள். எங்கள் பாதுகாப்பில் இருந்த பணிப்பெண்ணை கொன்றது நீங்கள் தானே? என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் வீட்டு பணிப்பெண்ணை நாங்கள் கொலை செய்தோமா? நாங்கள் ஏன் கொலை செய்ய வேண்டும்? இப்படியெல்லாம் ஏதும் தெரியாதவர்கள் போல் பேசி ஏமாற்ற நினைக்காதீர்கள். அந்த பணிப்பெண் எங்கள் மீது மிகவும் அன்பு கொண்டவள். என் மீது அக்காள் அக்காள் என்று பாசத்தை பொழிந்தவள். அவள் வாழ்வை நாசமாக்கிய உங்கள் மகனை மாமன்னரிடம் அன்றே காட்டிக் கொடுத்திருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் என் பொறுப்பில் பாதுகாப்பாக வைத்திருந்தேனே, அதற்காகத்தான் இப்படி செய்தீர்களா? என் மகனை காட்டிக் கொடுக்காமல் இருப்பதற்காகத்தானே உன் அண்ணனை படைத்தலைவனாக அனுப்பி வைத்தோம். அந்த பிரச்சனை அப்போதே முடிந்து விட்டதல்லவா? நாங்களும் அதை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டோம் அல்லவா? ஆனால் அதற்கு பிறகு மறுபடியும் என் மகனை மிரட்டுவதற்காக அதே காரணத்தை பயன்படுத்துகிறீர்களே, அதை எப்படி என்னால் பொறுத்துக் கொள்ள முடியும்? கூர் மழுங்கிவிட்டது என்று ஒரு வாளை தூக்கி எறிந்து விட்டால் அதை அத்தோடு விட்டுவிட வேண்டும். மறுபடியும் அதையே கொண்டு வந்து புதிதாக கூர் தீட்டி பயன்படுத்த பார்த்தால் அதை உடைத்தெறிய வேண்டியதுதான். சேனாதிபதியான தங்களுக்கு இது கூட தெரியாதா மார்த்தாண்டரே? அந்த பணிப்பெண்ணை கொன்றது நீங்கள் தான் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள். அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களே. இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்பது உங்கள் எண்ணமா? அவளே இல்லாத போது அவள் பிரச்சனையை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? ஓர் அப்பாவி பெண்ணின் மானத்தை பறித்து உயிரையும் பறித்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை வழங்குவீர்கள் என்று மாமன்னரிடமே கேட்கிறேன். அதுதான் சரி தந்தையே, வாருங்கள். சற்று பொறுங்கள். மாமன்னரிடம் பேசுவதற்கு முன்னால் இந்த ஓலையை படித்துவிட்டு செல்லுங்கள். ஓலையா? யார் எழுதியது? உங்கள் பாதுகாப்பில் இருந்த பணிப்பெண் தான். எப்போது எழுதினாள்? தான் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னால் தான். இது என்ன பிதற்றல்? அவளேன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? அவளுக்கு வேண்டிய அனைத்தையும் நான் சிறப்பாக செய்து தந்திருந்தேனே. அதையும் மீறி அவள் வாழ்வில் ஒருவன் குறுக்கிட்டு தகாத முறையில் நடந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் அவள் தற்கொலை செய்து கொண்டாளாம். யாரை பற்றி சொல்கிறீர்கள்? நான் எதற்கு சொல்ல வேண்டும்? எல்லாவற்றையும் இந்த ஓலை சொல்லும். படிக்கிறேன், கேட்கிறீர்களா? ஏன், எங்களுக்கு படிக்க தெரியாதா? அதை கொடுங்கள். அதெப்படி உங்களை நம்பி கொடுக்க முடியும்? படித்த உடனே கிழித்தெறிந்து விட்டு அப்படி ஒரு ஓலையே இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை எங்கள் மேல் காட்டிக் கொள்கிறீர்களா? நீங்களே படியுங்கள். நான் பணிப்பெண்ணாக இருந்தாலும் பண்பு தவறாதவளாக கண்ணியமாக வாழ்ந்து வந்தேன். ஆனால் இன்று என் வாழ்வு சீரழிந்து விட்டது. சேனாதிபதி மார்த்தாண்டனின் மகன் மணிமாறன் என்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டான். இந்த அவமானத்தோடு இனியும் நான் வாழ விரும்பவில்லை. அதனால் தற்கொலை செய்து கொள்கிறேன். பொய், பொய்! இது என் அண்ணன் மணிமாறன் மீது சுமத்தப்பட்ட அபாண்டமான பொய். பொய்யோ மெய்யோ, ஒரு சபையில் ஒன்றை நிரூபிக்க ஆதாரம் வேண்டும். அது என்னிடம் இருக்கிறது. இது பணிப்பெண்ணின் கையால் தான் எழுதப்பட்டது என்பதற்கு சாட்சி சொல்ல ஆட்கள் இருக்கிறார்கள். நீ இந்த ஓலையை திட்டமிட்டு தயாரித்தது என்பது எனக்கு தெரியும். ஒரு பெண்ணின் வாழ்வை உன் மகன் சீரழித்தான் என்பதை மறைக்க நீங்களே அவளை கொன்று போட்டு விட்டீர்கள். அத்தோடு இப்படி ஒரு ஓலையை தயாரித்துக் கொண்டு எங்களையே மிரட்டுகிறீர்கள். நீங்கள் அவளை பயன்படுத்தி எங்களை எப்படியெல்லாம் மிரட்டினீர்கள். அந்த கத்தி இப்போது உங்களை திருப்பி தாக்குகிறது. இது அவள் கையெழுத்து தான் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இது அவள் கையெழுத்து இல்லை என்பதற்கு உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? இப்பொழுது என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய்? இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டுவிட்டு சென்று விடுங்கள். இனி நானும் இதை பற்றி பேச மாட்டேன். நீங்களும் இதை பற்றி பேச வேண்டாம். தந்தையே, இந்த நிலையில் நாம் இதை ஏற்றுக்கொள்வதுதான் பொருந்தும். மேலும் மேலும் பிரச்சனையை வளர்த்துக் கொண்டே போவது நல்லதல்ல. வாருங்கள், போகலாம். தந்தையே, கருங்குழலி மகா புத்திசாலி.
எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என அவளுக்கு நன்றாக தெரியும் என்று நான் சொன்னது பொருத்தமாக போய்விட்டது பார்த்தீர்களா? செழியரே, தங்களை பிரிந்து வந்து எவ்வளவு நாட்களாகிவிட்டன. நான் வந்த நோக்கமே மாறிவிட்டது. முத்து நகையை சிறையில் இருந்து விடுவிக்க வந்த நான் இங்கு சிறைப்பட்டவள் போல் சூழ்நிலை கைதியாக மாறிவிட்டேனே. இப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று தெரிந்திருந்தால் நான் இங்கு வந்திருக்கவே மாட்டேனே. இங்கு நடக்கும் விபரீத நிகழ்ச்சிகளுக்கு நடுவே தங்கள் நினைவுகள் என்னை தடுமாற செய்கிறதே. நமது சந்திப்புகள் ஒவ்வொன்றையும் நினைக்க நினைக்க என் மனம் உருகுகிறது. இத்தனைக்கும் நடுவில் நாம் நம் காதலை ஒருவருக்கொருவர் இலைமறை காய்மறையாகத்தான் வெளிப்படுத்திக் கொண்டோம். ஆனால் அன்று மாமன்னரிடம் விடை பெற்று நான் காட்டிற்கு புறப்படும் நேரத்தில் நாம் தனிமையில் சந்தித்தோமே. அன்றுதானே நம்மை மறைத்துக் கொண்டிருந்த தயக்கம் என்ற திரை அறுந்து விழுந்தது. நீங்கள் வாழ்வது எனக்காகவே, நான் வாழ்வது உங்களுக்காகவே என்பதை புரிந்து கொண்டோம். அதை என்னால் மறக்கவே முடியாது. இளவரசி, இளவரசி தங்களைத்தான். தங்கள் நிலையை பார்த்தால் தாங்கள் இந்த உலகத்திலேயே இல்லாதது போல் தெரிகிறது. வேறெங்க இருக்கிறேன்? ஏதோ கனவுலகில் சஞ்சரிப்பது போல் தெரிகிறது. கனவல்லடி, நினைவுதான். வாழ்வில் நடந்ததுதான். அன்று அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் என் மீது அவர் எந்த அளவிற்கு காதல் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தது. அவர் கரம் என் மீது பட்ட சூழலை என்னால் மறக்கவே முடியாது. அதுதானே கேட்டேன். அதனால்தான் இப்படி இருக்கிறீர்களா? எப்படி இருக்கிறேன்? நம் சங்க இலக்கியங்களில் இது போன்ற சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் எப்படி இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே இருக்கிறீர்கள். அது என்ன? சரியாக உண்ண மாட்டார்கள், நேரத்திற்கு உறங்க மாட்டார்கள், தனக்குத்தானே பேசிக் கொண்டிருப்பார்கள், ஒரு கணம் சிரிப்பார்கள், மறுகணம் அழுவார்கள். மொத்தத்தில் பைத்தியம் என்கிறாய். இது காதல் பைத்தியமாயிற்றே. அகம் என்று சொல்லி இதை அனுபவிக்க அனுமதித்திருக்கிறார்களே. நீ சொல்வதும் உண்மைதான். அவர் நினைவு வந்தவுடனே எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். எப்போது சென்று சந்தைக்கு போகிறோம் என்ற ஏக்கம் பிறக்கிறது. அப்படியானால் அவர் சோழ நாட்டில் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஆமாம், அவர் சோழ நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லுங்கள். இல்லை இல்லை, அவர் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். அப்படியானால் அவரை பூம்புகாரில்தான் சந்தித்தீர்கள் என்று சொல்லுங்கள். இல்லை, அதற்கு முன்பே நான் அவரை சந்தித்து விட்டேன். இவ்வளவும் சொல்லிவிட்டீர்கள், இன்னும் என்ன? அவர் யார் என்பதையும் சொல்லிவிடுங்கள். அதை மட்டும் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லாவிட்டால் என்ன, அவர் யார் என்பது எனக்கு தெரிந்து விட்டதே. அது எப்படி? நான் தான் அவர் யார் என்பதை சொல்லவில்லையே. அது மட்டும்தானே சொல்லவில்லை, அவரை பற்றிய மற்ற எல்லா செய்திகளையும் சொல்லிவிட்டீர்களே. எதை சொன்னேன்? என்ன சொன்னேன்? எல்லாவற்றையும் நான் திரும்ப சொல்ல முடியுமா? ஆக நீங்கள் சொன்னவற்றிலிருந்தே அவர் யார் என்று தெரிந்துவிட்டது. எங்கே சொல் பார்ப்போம், அவர் யார்? அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்? தலைவி சொல்ல விரும்பாத ஒன்றை தோழி சொல்லலாமா? இளவரசி, உங்களுக்கு எப்போது என்னிடம் அவர் யார் என்று சொல்லலாம் என்று தோன்றுகிறதோ அப்போது நான் சொல்கிறேன். அது சரியா தவறா என்பதை நீங்கள் சொல்லுங்கள். சரி, நான் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை.
நீங்கள் உங்கள் காதல் நினைவுகளை தொடருங்கள். நான் வருகிறேன்.